1560 அடி உயரம் கொண்ட இந்த பர்வதமலை மலைகளுக்கெல்லாம் மலைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் இந்த பர்வதமலை கிபி 3ஆம் நூற்றாண்டில் நன்னன் என்ற குறுநில மன்னரால் கட்டப்பட்டது என்று கல்வெட்டுகளே இருக்கு. வெள்ளையங்கிரி மலை, சதுரகிரி மலை, கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகை மலை என புகழ்பெற்ற சித்தர் மலைகளில் இந்த பர்வதமலையும் சித்தர் புகழ்பெற்ற மலையாகும். பர்வதமலைக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்கு. பர்வதகிரி, சஞ்சீவிகிரி, திரிசூலகிரி, தென்கைலாயம், கந்தமலை, நவீரமலை, மல்லிகா அர்ஜுன மலை, இந்த மாதிரி பர்வதமலைக்கு பல்வேறு பெயர்களும் இருக்கு. பர்வதமலை ஏறத்துக்கு நாள் கிழமெல்லாம் கிடையாது. வருஷத்துல எந்த நாள்ல வேணா வந்து ஏறலாம். பௌர்ணமி நாள்ல ஏறினீங்கன்னா இன்னும் சிறப்பு. மலை ஏறும்போது மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி ஏறதுனால நுரையீரலுக்கு பலப்படும், ராஜ உறுப்புகள் புத்துணர்ச்சி அடையும். மலை ஏறுற வழியில குறவன் கோட்டை இருக்கு. குறவன் நன்னன் என்ற குறுநில மன்னரால் கட்டியது. இந்த கோட்டையின் சுவர் 5 அடி அகலத்தில் இன்னும் நிலைச்சிருக்கு. இந்த கோட்டைக்கு இன்னொரு பெயரும் உள்ளது, அது பாதி கோட்டை என்று. பர்வதமலை ஏறிட்டு நைட்டு தங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ ஒரு வழக்கமாவே அதை வச்சுட்டு இருக்காங்க. கடப்பரப்பறைக்கு ஏறத்துக்கு ஒரு வழி, இறங்கறதுக்கு ஒரு வழி. ஏறும் போது நீங்க பயப்படலாம் தேவையில்ல. 2 பக்கமும் கம்பி இருக்கு, புடிச்சிட்டு நீங்க ஏறிடலாம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மேல இருந்து பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். ஸ்டெப்ஸ் இருக்கு, நீங்க இறங்கி வந்துடலாம். போற வழியில எந்த கடைகளும் இல்லை. கீழே இருந்து சாப்பாடு, தண்ணி, அபிஷேக பொருள்லாம் வாங்கிக்கோங்க. விலங்கு தொல்லை இருக்குது, கையில ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. மலை ஏறும்போது சித்தர்கள் நாய்கள் ரூபத்தில் வழித்துணையாக வருவதாக நம்பப்படுகிறது.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.